ப்ரோக்ராமிங் இதோட பேசிக் கான்செப்ட். லீனியர் ப்ரோக்ராமிங் யாரு முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா ஜார்ஜ் பி டான்சிங் 1947ல இவர் என்ன பண்ணிருக்காரு, இதை வந்து ப்ரொபோன் பண்ணிருக்காரு. இப்ப லீனியர் ப்ரோக்ராமிங் பொறுத்தவரையில நம்ம அது வந்து என்ன பண்ணுவோம், தட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் டெக்னிக் டு ஆப்டிமைஸ் டிசிஷன்ஸ். நம்ம ஒரு ஃபர்மோட டிசிஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு கன்சியூமரோட யூட்டிலிட்டியா இருக்கட்டும், அதை நம்ம வந்து ஆப்டிமைசேஷன், அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த டிசிஷனை நம்ம ஆப்டிமைஸ் பண்றோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, லீனியர் ப்ரோக்ராமிங். இப்ப நமக்கு 4th யூனிட்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஆப்டிமைசேஷன் வித் கன்ஸ்ட்ரைன்ட். இல்லையா, ஆப்டிமைசேஷன் வித் கன்ஸ்ட்ரைன்ட். அப்போ வித் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கும்போது இப்போ இதுல வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ we are having one constraint. இப்போ ஒன் கன்ஸ்ட்ரைன்ட் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், we are using Lagrange multiplier. சரியா, ஒன் கன்ஸ்ட்ரைன்ட் இருந்ததுன்னா we are using Lagrange multiplier. சப்போஸ் 2 or more constraint இருக்குதுன்னா என்ன பண்ணுவோம், இப்ப Lagrange multiplier இதுல யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. சோ what we are, அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது, we need some linear programming. அப்ப இதுக்காக தான் என்ன தேவைப்படுது, லீனியர் ப்ரோக்ராமிங் தேவைப்படுது. அதாவது ஒன் கன்ஸ்ட்ரைன்ட் இருந்ததுன்னா Lagrange multiplier வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த கன்ஸ்ட்ரைன்ட் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிடலாம். பட் 2 or more constraint இருந்துச்சுன்னா Lagrange multiplier யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது, ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. Hence we are using linear programming. So linear programming ல optimization ன்னா என்னது, only we are having two concepts, that is maximization or minimization. அதாவது maximizing profit or maximizing the utility or satisfaction. இப்ப கன்சியூமர் சைட்ல பார்த்தோம்னா maximizing the utility or satisfaction. அதே நேரம் ஒரு ப்ரொடியூசர், அதாவது ப்ரொடியூசர் சைட்ல பார்த்தோம்னா என்னது, maximizing the profit. இப்போ ப்ரொடியூசர் சைட்ல மினிமைசேஷன் பார்த்தோம்னா minimizing the cost. இப்போ கன்சியூமர் சைட்ல பார்த்தோம்னா என்னது, மினிமைசிங் த பட்ஜெட். இதுதான் என்னது, ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசேஷனை இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு வந்து இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்க நம்ம சால்வ் பண்ணணும்னா we use two methods. One is graphical representation, இன்னொன்னு என்னதுன்னா சிம்ப்ளக்ஸ் மெத்தட். சரியா, அப்ப என்னது, கிராஃபிக்கல் மெத்தட் ஒன்னு யூஸ் பண்ணுவோம், இன்னொன்னு என்னது, சிம்ப்ளக்ஸ் மெத்தட நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னது, ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ். தட் மீன்ஸ் இப்போ கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம யூஸ் பண்றோம், பிகாஸ் தட் இஸ் நோன் அஸ் லீனியர். அப்ப ஸ்ட்ரெயிட் லைனா வருதுன்னா அதுக்கு பேர் என்னது, லீனியர். இப்ப இதுல நமக்கு பேசிக் கான்செப்ட்ஸ் 2-3 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் பேசிக் கான்செப்ட். இதோட ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், அப்போ நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது, the main objective function is maximizing the profit or maximizing the utility or satisfaction and minimizing the cost or minimizing the budget. இதுதான் என்னது நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ இத மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனா நம்ம பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் maximize z equal to 3x1 plus 4x2. இப்படிதான் நம்ம எழுதுவோம். இது என்னது, மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் இஸ் constraint. செகண்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா constraint. அப்ப இந்த constraint நம்ம எப்படி எழுதுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, they are producing 3 products A, B and C. அப்போ A ப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவைப்படும், 4 hours. 4 hours ஆஃப் லேபர் இவங்களுக்கு தேவைப்படுது. B ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 3 hours ஆஃப் லேபர் இவங்களுக்கு தேவைப்படுது. C ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு 1 hour ஆஃப் லேபர் இவங்களுக்கு இப்ப தேவைப்படுது. பட் இவங்க கிட்ட இருக்கிற லேபர் அவர் எவ்வளவுதான் இருக்குது, 500 hours தான் இருக்குது. சரியா, இந்த 500 hours அப்படிங்கறத இவங்களுடைய கன்ஸ்ட்ரெயின்ட். அதாவது A ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 4 hours தேவைப்படும், B ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 3 hours ஆஃப் லேபர் தேவைப்படும், C ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 1 hour ஆஃப் லேபர் தேவைப்படும். பட் அவைலபிலிட்டி அவர் எவ்வளவு இருக்குது, 500 hours தான் இருக்குது. சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்ப நம்ம இக்குவேஷன் ஃபார்மேட்ல எழுதணும்னா 4x1 plus 3x2 plus என்னது, இந்த சியோட வந்து ஒன் கோஎஃபிஷியன்ட் இருக்கனால என்ன பண்ணலாம், x3. இப்போ மேக்ஸிமைசேஷனா இருக்கிறனால நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி எழுதணும், less than or equal to 500 இப்படி எழுதணும். சரியா, சப்போஸ் அது மினிமைசேஷனா இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் we take மினிமைசேஷன். இப்போ மினிமைசேஷனா இருக்குதுன்னா அது எப்படி எழுதலாம், மினிமைஸ். இப்போ இதை வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி எழுதலாம், c equal to 4x1 plus 3x2. இது என்னது, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்ப இதோட கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம எப்படி எழுதலாம், மினிமைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், காஸ்ட் மினிமைஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், 5x1 plus 4x2. மினிமைசேஷன் வரும்போது என்ன எழுதணும்,
இதுல வந்து greater than or equal to 32 இதுதான் என்னது அதோட constraint. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் நெகட்டிவ் constraint. அதாவது நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங்ல என்ன ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் என்ன ஒரு டிசிஷன் நம்ம எடுத்தாலும் அது எப்படி இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும். அதான் என்னது நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ட். அதாவது நெகட்டிவ் போயிடக்கூடாது. தட் ஷுட் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆல்வேஸ் பாசிட்டிவ் அது எப்படி எழுதலாம் x1 கிரேட்டர் than or equal to 0. ஏன்னா இது வந்து 0 விட அதிகமா இருக்கணும், குறைஞ்சிடக்கூடாது. இது நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ட். or x2 greater than or equal to 0. அப்போ x3 greater than or equal to 0. இப்பதான் நம்ம என்ன பண்றோம் நான் நெகட்டிவ் கன்ஸ்டன்ட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா தட் இஸ் feasible solution. feasible solution. அப்ப இந்த feasible solution என்ன பண்ணணும்னா feasible solution that is a set of values which satisfy the constraint. Certain values that satisfy this constraint அதுதான் என்னது feasible solution. Then next concept is optimal solution. Optimal solution அப்படின்னா the which optimize the objective function. Objective function எது ஆப்டிமைஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் என்னது ஆப்டிமல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தடை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கறது நம்ம வந்து ப்ராப்ளம் மூலமா நம்ம பார்க்கலாம்.